நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான உறுப்புகள்ல கிட்னியும் ஒண்ணு. இது நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல இருந்து உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுற வரைக்கும் நிறைய வேலைகளை செய்யுது. அதனால நம்ம கிட்னிய நல்லா பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம். சில நேரங்கள்ல கிட்னில ஏதாவது பிரச்சனைனா ஆரம்பத்திலே அதுக்கான அறிகுறிகள் சரியா தெரியாது. ஆனா சில வினோதமான அறிகுறிகள் காலையில நேரத்துல தெரிய வரலாம். அத நாம சரியா கவனிச்சோம் அப்படின்னா சீக்கிரமே கண்டுபிடிச்சு சிகிச்சைகளை எடுக்க முடியும். அப்படி காலையில தெரிய வர்ற 5 வித்தியாசமான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். பொதுவாக கிட்னி பிரச்சனைனா கால் வீக்கம் இல்லைனா சிறுநீர் சரியா போகாம இருக்கிறதுன்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா சில நேரங்கள்ல காலையில எழுந்திருச்சதும் குமட்டல் இல்ல வாந்தி வர மாதிரி இருக்கும். இதுவும் கிட்னி சரியா வேலை செய்யாததுக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஏன்னா கிட்னி சரியா வேலை செய்யலைன்னா உடம்புல தேவையில்லாத கழிவுகள் தங்கிடும். அதனால இந்த மாதிரி தொந்தரவுகள் வரலாம். அடுத்ததா காலையில எழுந்திருச்சதும் உங்க வாயில ஒரு மாதிரி உலோக சுவை, அதாவது மெட்டாலிக் டேஸ்ட் தெரியுதா? இதுவும் கிட்னி பிரச்சனையோட அறிகுறியா இருக்கலாம். கிட்னி சரியா வேலை செய்யாதப்போ உடம்புல யூரியா அதிகமாயிடும். இது வாயில இந்த மாதிரி வித்தியாசமான சுவையை ஏற்படுத்தும். காலையில உங்க கண்ணுக்கு கீழே இல்லைன்னா கணுக்கால்ல வீக்கம் இருக்கான்னு பாருங்க. கிட்னி நம்ம உடம்புல இருக்கிற நீரோட அளவை சமமா வச்சுக்கும். கிட்னி சரியா வேலை செய்யலைன்னா அதிகப்படியான நீர் உடம்புல தங்கிடும். அதனால காலையில இந்த மாதிரி வீக்கம் தெரியலாம். நீங்க நல்லா தூங்கி எழுந்திருச்சதும் ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? இல்ல காலையில எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு சோர்வாக இருக்கிறீங்களா? இதுவும் கிட்னி பிரச்சனையோட அறிகுறியா இருக்கலாம். கிட்னி ரத்தத்துல இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றுறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அது சரியா வேலை செய்யலைன்னா உடம்புல நச்சுத்தன்மை அதிகமாகி சோர்வு உண்டாகலாம். காலையில நீங்க சிறுநீர் போகும்போது அதுல நுரை அதிகமா இருக்கான்னு கவனிங்க. சிறுநீர்ல அதிகமா புரதம் போச்சுன்னா இந்த மாதிரி நுரை வரும். கிட்னி தான் புரதத்தை வடிகற்ற வேலையை செய்யுது. அதுல ஏதாவது பிரச்சனைனா புரதம் சிறுநீர்ல வெளியேற ஆரம்பிச்சிடும். அதனால இதையும் கவனிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த அறிகுறிகள் எல்லாமே ஆரம்ப கட்டத்துல சின்னதா தான் தெரியும். ஆனா இது உங்க கிட்னில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்ற அலாரமா இருக்கலாம். அதனால இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு காலையிலே தொடர்ந்து தெரிஞ்சா உடனே டாக்டரை போய் பாருங்க. ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா கிட்னி பாதிப்பை சரி பண்ண முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.